ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி கேப்சிகம் ஸ்வீட் பொட்டேட்டோ இது வச்சு ஸ்வீட் பொட்டேட்டோ கேப்சிகம் ஃபிங்கர்ஸ் அல்லது நகட்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம். இது செய்கிறதுக்காக நான் 4 ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு கேப்சிகம், ஒரு வெங்காயம், ஒரு முட்டை, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, மசாலா பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளவர், பிரெட் க்ரம்ஸ். இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிடலாம். கொத்தமல்லி இலையை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேப்சிகமும் பொடியாக கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை எடுத்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ இனிப்பாகவும் இருக்கும், அதோடு நம்ம கேப்சிகம் சேர்க்க போகிறோம். ஸோ அந்த 2 டேஸ்ட்டும் நம்மளுக்கு வரும். ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் கொஞ்சம் சூடான உடனே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கேப்சிகம் அதை போட்டு நல்லா வதக்க போகிறோம். முதல்ல வெங்காயத்தையும் கேப்சிகமும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா எண்ணெயில் அப்படியே நல்லா வதக்கலாம். வதக்கும்போது கேப்சிகமும் கொஞ்சம் வெந்துடும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நான் ஸ்வீட் பொட்டேட்டோ மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது உள்ளே போட்டுடுறேன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை உள்ளே போட்டுடலாம். அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபிங்கர்ஸ் அல்லது நகட்ஸை டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் நிறைய ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடாகட்டும். அந்த டைமில் நம்ம முட்டையை உடைச்சி அதை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ கேப்சிகம் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை நல்லா ஒரு பால் மாதிரி செஞ்சுட்டு அப்படியே ஃபிங்கர்ஸ் மாதிரி நம்ம கையில் உருட்டிட்டு ஒரு வெஜிடபிள் கட்டர் வச்சு அதை நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். பாருங்கள், பண்ணிவிட்டு ஒரு ஃபிங்கர் ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இப்போ இதை கோட் பண்ணி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். கோட் பண்ணுறதுக்காக முட்டை, கார்ன்ஃப்ளவர், பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல அதை லைட்டாக முட்டையில் தோச்சிட்டு அப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவரில் தோச்சிடலாம். திருப்பி முட்டையில் லைட்டாக கோட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிடலாம். பிரெட் க்ரம்ஸ் வச்சு நல்லா கோட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா அழகாக உங்களுக்கு ஃபிங்கர் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதை சூடாக இருக்கிற ஆயிலில் நம்ம போட்டுட போகிறோம். ஒரு சைடு வெந்த உடனே லைட்டாக திருப்பிக்கலாம். நான் கொஞ்சம் மிக்ஸ்சரை நகட்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். குழந்தைங்களுக்கு வெஜிடபிள் நகட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் இதை நான் நகட்ஸாகவும் பண்ணிட்டேன். பாருங்கள், ஸ்வீட் பொட்டேட்டோ கேப்சிகம் ஃபிங்கர்ஸ் அண்ட் நகட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.